மாயனை மங்குவட மதுரை மேந்தனை தூய பேரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி வேடகை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி வேடகை தாயை கூடல் வேடக்கும் செய்ததமோதரன் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவனின்றனவும் போய பிழையும் புகுதருவனின்றனவும் தீயனில் தூசவும் செப்பலோரும் பாடல் 5. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரத்திலே பற்பல விசேஷமான சாஸ்திரார்த்தங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். வேதாந்தங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரார்த்தங்கள், முக்கியமான சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் நமக்கு எளிமையாக தெளிவாக புரியும்படி ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிறாள். இதில் இந்த பாசுரத்திலே முக்கியமான ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம் என்னால், எம்பெருமானை ஒருவன் பத்தினானால் அவன் எத்தனையோ ஜென்மங்களாக செய்த பாவங்கள், இனிமேல் அவன் தன்னை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் என்கிற உயர்ந்த அர்த்தம். இதெல்லாம் வேதாந்தங்களிலே உபநிடதங்களிலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள். இதை விளக்கி பிரம்மசூத்திரம் முதலான நூல்கள், அதை விளக்கி ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலே எம்பெருமானார் சாதித்திருக்கிறார். எம்பெருமானாருக்கு இவ்வர்த்தங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தது என்னால் எல்லாம் திருப்பாவையிலிருந்து கிடைத்தது என்று காட்டுகிறார்கள். 5வது பாசுரம் மாயனை மண்ணு என்று தொடங்கக்கூடிய பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு செப்பேலோர் எம்பாவாய். முதலிலே இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகை, இவர்களுடைய கோஷ்டியிலேயே ஒரு கோபிகை ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாள். பெரிய காரியத்தை நாம் தொடங்கியிருக்கிறோமே, இதற்கு தடை வந்தால் என்ன செய்வது என்கிற சந்தேகம். உடனே என்ன பதில் சொன்னார்கள்? அப்படி யாருக்கு தடை வந்தது என்னால் தெரியாதா உங்களுக்கு? ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதர் ஆரம்பித்தார், அதற்கு தடை வந்து விட்டது. நல்ல காரியம் என்னால் நிச்சயமாக தடை வரும், அப்படியானால் இதற்கும் தடை வரும், என்ன செய்வது என்று கேட்டாள். அப்பொழுது ரொம்ப அழகான ஒரு வேதாந்த ஞானமுடைய கோபிகை அவள் என்ன பதில் சொன்னாள் என்னால், ஒரு தடை வருகிறது என்னால் அதற்கு நம்முடைய பாபங்கள் காரணம். நாம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நோன்பு அது நாம சங்கீர்த்தனமாகிற நோன்பு. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் எத்தனையோ ஜென்மங்களாக நாம் பண்ணக்கூடிய பண்ணியிருந்த பாபங்களை எல்லாம் அந்த நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமங்கள் தொலைக்கும். அப்படி எத்தனையோ ஜென்மங்களாக தொலைத்த பண்ணியிருந்த பாபங்களையே இந்த நாமங்கள் தொலைக்குமானால் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தடையாக வரக்கூடிய பாபங்களை அது தொலைக்காதா என்ன?
நிச்சயம் தொலைக்கும் என்று சமாதானம் இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். அதைத்தான் இங்கே பகவானுடைய நாமங்களை வரிசையாக முதலிலே இங்கே பாடினார்கள். மாயனை, மாயனை என்னால் ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன், நம்முடைய வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத சேட்டிதங்களை புரியக்கூடியவன். கண்ணபிரான் பிறந்தது அது ஒரு மாயம், அவன் அங்கிருந்து திருவாய்ப்பாடிக்கு போனது அது ஒரு மாயம், அங்கே வளர்ந்தது அது ஒரு மாயம், எல்லாம் மாயம்தான். மாயமாயம் ஆக்கினாய் உன் மாய முத்து மாயமே என்று திருமழிசையாழ்வார் சாதிக்கிறார். அப்படி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்கு என்ன பெருமை என்னால் பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் என்று காட்டுகிறார்கள். வாமனாவதார காலத்திலே இங்கே தவம் புரிந்தான் வாமனன். அதற்கு மேலே இவன் ராமாவதார காலத்திலே சத்ருகன் ஆழ்வான் வடமதுரையை ஆண்டான். இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பிறந்ததே இந்த வடமதுரை. இப்போ மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆனால் அவன் வளர்ந்தது எங்கே? யமுனை கரையிலே. தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு என்ன தூய்மை என்னால் அது கம்சனுடைய மாளிகையை ஒட்டி கொண்டே ஓடுகிறது. ஆனால் கம்சனிடத்திலே துளி கூட பயப்படாமல் கண்ணபிரான் திருவாய்ப்பாடிக்கு செல்வதற்கு வழிவிட்டது அந்த யமுனா நதி. அது தூய்மை. பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் என்னால் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாம் கவலையே படக்கூடாது, தைரியமாக அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுத்தவள் அந்த யமுனா. அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனை. கண்ணன் எப்பொழுதும் எங்கே இருப்பான்? யமுனை கரையிலேயே பெண்களோடு உட்கார்ந்திருப்பான், அங்கேயே விளையாடுவான், அங்கேயே குளிப்பான், அங்கேயே வாய் கொப்பளிப்பான். அதனால் அவனுக்கு யமுனை துறைவன் என்னே பேர் ஏற்பட்டு விட்டது. அதற்கு மேலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்தை தேர்ந்தெடுத்து அந்த குலத்தை விளங்க வைக்க வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று சொல்கிறார் போலே ராமபிரானை கண்ணன் என்ன பண்ணான்? ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அந்த குலத்துக்கே ஒரு பெரிய ஔஜ்வல்யத்தை கொடுத்தான், ஒரு பிரகாசத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவன் இத்தனை நாள் அவன் பரமபதத்திலே இருந்தான், அங்கே பகல் விளக்கு போலே இருந்தான். எப்பொழுது கிருஷ்ணாவதாரம் எடுத்து திருவாய்ப்பாடியிலே வளர ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் இருட்டிலே ஒரு விளக்கு போலே பிரகாசித்தான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கண்ணனுடைய சேட்டிதங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அவ்வளவு சந்தோஷமடைந்தாள் யசோதை பிராட்டி. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான சேட்டிதங்கள். ஒரு நாள் வாயை திறந்தால் வையமேழும் கண்டாள் பிள்ளவாயுளே என அப்படிப்பட்ட சேட்டிதங்களை எல்லாம் அவள் பார்க்கிறாள் அந்த தாய் யசோதை. அதற்கு மேலே தாமோதரனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம்பு பண்ணி கொண்டே இருக்கிறான் கண்ணன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து கண்ணன் எங்கள் வீட்டிலே இதை உண்டு விட்டான், வெண்ணையை திருடி விட்டான், பாலை திருடி விட்டான், தயிரை திருடி விட்டான் என்று கோல் சொல்லுகிறார்கள். ஒரு நாள் பார்த்தாள் யசோதை, இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தாம்பு கயிறாலே ஒரு உரலோடு அவனை கட்டி போட்டாள். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அவனை கட்டி போட்டாள். உடனே அவள் என்ன சொன்னாள்? இப்பொழுது நீ இத்தனை நாடி நீ குறும்புத்தனம் பண்ணி கொண்டிருந்தாயே, முடிந்தால் இப்பொழுது தப்பித்து பார்க்கலாம் என்று ஒரு கன்னித்தாம்பு, சிறுத்தாம்பு, நுண்தாம்பு அதை கட்டி கண்ணபிரானால் தப்பித்து போக முடியாது என்று அவள் நினைத்திருந்தாள். கண்ணபிரானுக்கு அதை அவிழ்ப்பதா பெரிய விஷயம், ஒரு நிமிடத்திலே அவிழ்த்திருப்பான். ஆனால் அப்படி அவிழ்த்து கொண்டு போனால் அவன் அடியவருக்கு ஆட்பட்டவன் என்று எப்படி காட்ட முடியும்? இந்த அவதாரம் எடுத்ததே அடியவர்களுக்கு அவனுடைய சௌலபிய குணத்தை காட்டி அடியவர்களுக்குத்தான் ஆட்பட்டவன் என்று அதை நிலைநாட்டுவதற்காகத்தானே இந்த அவதாரம். இப்பொழுது நாம் அவிழ்த்து கொண்டு போய்விட்டால் தாமோதரன் என்கிற நாமம் நமக்கு கிடைக்காதே என்று அவன் அப்படியே எத்திரம் உரலினோடு மத்துரு கடவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை என்னெல்லாம் ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே அனுபவிக்கிறார்கள். அந்த தாமோதரன் என்கிற நாமம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படியே இருந்தான், கட்டுண்டு அடியுண்டு. அவன் ஆட்சியர் அவன் என்ன செய்தான்? அவனாயவன் அங்கார்ந்தவன் காண்மினின் ஆட்சியரால் அளவெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே என்று சொல்லும்படி அப்படி இருந்தான். அந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் ரொம்ப தூய்மையோடு நாம் வர வேண்டும். தூய்மை என்னால் புறந்தூய்மையை பற்றி இங்கே பேசவில்லை, அகந்தூய்மை. அவனிடத்திலே வேறு பிரயோஜனங்களை கேட்காமல் அவனையே பிரயோஜனமாக கேட்டு வருகை, அதற்கு அகந்தூய்மை. அந்த தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய்மையான மலர்களாலே அவனை நாம் தொழுதால் நம்முடைய கைப்படைத்த பிரயோஜனம் அவனுக்கு அர்ச்சனை செய்வது.
அதற்கு மேலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாய் படைத்த பிரயோஜனம் அவனை பாடுவது, மனம் படைத்த பிரயோஜனம் அவனை நினைப்பது. இப்படி மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலும் அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு. போய பிழை, ஏற்கனவே நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள், புகுதருவான் நின்ன பிழை, இனிமேல் நாம் நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும், நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். அது பழைய பிழைகள். இனிமேல் நான் பண்ணக்கூடிய பிழைகள், அது எப்படி ஜலத்தில ஒரு தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாதோ அதுபோல அந்த பிழைகள் நமக்கு ஒட்டவே ஒட்டாது என்று அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தன வைபவத்தை இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேசம் வடமதுரை. வடமதுரையிலே எம்பெருமான் பிறந்தான். அதே வடமதுரை அர்ச்சாவதார ஸ்தலங்கள் 108க்குள்ளே, திவ்ய தேசங்கள் 108க்குள்ளே அதுவும் ஒன்றாக கணக்கிடப்படுகிறது. எம்பெருமானுடைய அவதார ஸ்தலம் எப்படி அயோத்தியை என்பது ராமபிரானுடைய அவதார ஸ்தலமோ, வடமதுரை என்பது கண்ணனுடைய அவதார ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களை சேவிக்க வேண்டும் என்று புறப்படுபவர்கள் வடமதுரையிலும் சென்று, குறிப்பாக அவன் பிறந்த அந்த சிறைச்சாலை என்கிற அந்த இடம் இருக்கிறதே, அந்த சிறைச்சாலைக்கு சென்று இந்த இடத்திலேவா சர்வேஸ்வரன் பிறந்தான் என்று ஆச்சரியப்பட்டு கண்ணும் கண்ணீருமாக வெளியே வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வடமதுரை திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.